ஹாய் கைஸ், நம்ம ப்ரிப்போட டே 2 இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் கண்டிஷனு. பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சைஸ் பிடிச்சிருக்கு, கண்டிஷன் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்னும் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் நம்ம மீல்ஸை ரெடி பண்ண வேண்டிய நிலைமை. 4 மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி சப்பாத்தி ஓட்ஸ்ன்னு 3 பிரித்து 3 வேலைக்கும் வச்சாச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மழை நம்மளை விட்டு வைக்கல, போட்டு காட்டிட்டாப்புல. அப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் செஷன்ஸை கிளைண்ட்டுக்கு எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மீல் அதையும் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியும் எக் ஒயிட்டும் அவனையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் மீலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நம்ம ஓட் மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் உள்ள இறங்கியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ்ட்டும் லாட்டும் தான். செஸ்ட்டில் எப்போதும் போல் 3 வேரியேஷன் எல்லாமே மிஷின் தான். அதுக்கப்புறம் லாட்டை பார்த்தீங்கன்னா அவனும் 3 வேரியேஷனு. அவனையும் பார்த்தீங்கன்னா மிஷினில் தான் போட்டு முடித்தேன். இப்போ என்ன கதைன்னா போட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி பெயின், தாங்க முடியல, அந்த மாதிரி வலி நமக்கு. கைஸ், நான் எப்போதும் சொல்கிறது தான், எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிங்கன்னா போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறங்க. மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்குன்னு. அப்போ பாடியில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, என்ன செப்பரேஷன் இருக்குது, எப்படி இருக்குன்றது கண்டிஷன் வைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப நல்ல விஷயம் அது, டெய்லி பண்ணுறங்க மறக்காமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே சாப்பிட்ற மாதிரி நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் கூட பார்த்தீங்கன்னா வேவும் கிரியேட்டின் ஆட் பண்ணி சாப்பிட்டாச்சு. என்னாலும் சரி, இவன் மட்டும் நிற்கவே மாட்டான் போல, பொழுதுன்னே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீலும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சப்பாத்தி சிக்கன் தான். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா காட்டியாச்சு. ஃப்ரூட் சாப்பிட்டேன், அதை ஆட் பண்ணல, மன்னிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நாள் முடிந்தது. நாளைக்கு சந்திப்போம்.